ஹalleluya. உங்க கையின் பிரயாசத்துல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. உங்க பிசினஸ்ல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. உங்க பொருளாதாரத்துல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. உங்க உயர்வுல, உங்க மேன்மையில, உங்க ஆசீர்வாதத்துல நான் சொல்லுகிறேன், இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து திரும்பவும் கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? திரும்பவும் திரும்பவும், once again, திரும்பவும். அந்த திரும்பவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஒரு முறை பண்ணி இருக்கிறார். ஆல்ரெடி ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீதிமானாய் வாழ்ந்த அந்த நாட்கள்ல ஒரு பெரிய வித்தியாசம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆனால் சில காலங்கள் தள்ளி போக போக அந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை இழந்து போய்விட்டோம். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்க. ஒரு காலத்துல நாங்க நல்லா இருந்தோம். ஒரு காலத்துல நாங்க மேன்மையா இருந்தோம். எங்க ஆவியில, எங்க அபிஷேகத்துல, எங்க வளர்ச்சியில நாங்க நல்லா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏதோ சில போராட்டத்தினால, ஏதோ சில சூழ்ச்சியினால இன்றைக்கு நாங்கள் தவறின நிலைமையில் இருக்கிறோம் என்று ஏங்கி கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். உனக்கும் அவர்களுக்கும், உன் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும், உன் பிசினஸுக்கும் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம், உன் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும் என்பதை திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோட